ஹாய் கைஸ், நான் உங்க நிக்கோ லைஃப் எக்ஸ்ப்ளோரர். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போ அங்கிள் பன், அங்கிள் கிச்சன் இதெல்லாம் தாண்டி இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட்காக போயிட்டு இருக்கோம். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட். ஃபார்மிங்ன்றது அது என்னவோ தெரியல, அது ரொம்ப வருஷமாவே எனக்கு அப்படி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதை நோக்கி ஒரு பயணம். அண்ட் இன்னைக்கு அதுக்கான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. அண்ட் நம்மளோட ஹீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsல தெரியும். ஸோ ஓரமா போட்டு சரி வா. நான் கூட ரொம்ப சின்ன பையன் நினைச்சேன், பெரிய போய்க்கிறதா இருக்கும்போது நீங்க சின்ன பையன் நினைச்சீங்களா? நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு வாய்ஸ்ல சின்ன பையன் வாய்ஸ் மாதிரி இருந்தது. அது நீ மச்சான் அங்க அவ்வளவு தூரமா இருந்தல. இல்ல உங்களுக்கு வந்து பசங்க பேசுற மாதிரி இருந்தது எனக்கு வாய்ஸ். ஆட்டுப்பால் குடிப்பாரு. ஸோ நம்ம வந்து ஒரு கோட் ஃபார்மிங் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதோட பர்ச்சேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கோட் ஃபார்மிங்க்கு கோட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு எல்லா கோட்ஸையும் நான் காட்டுறேன். இதை நம்ம எப்படி செல் பண்ணுறோம், எப்படி வளர்க்க போகிறோம், இதோட காஸ்ட் என்ன ஆகுது, இது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குட்டியில வேணும் சத்தம் வாங்கிருக்காங்க. அந்த குட்டியில வேணுமாம்னே, நாங்க இப்ப 90 குட்டி ஏத்தி போறோம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி அதை சொல்லிட்டேன். அந்த குட்டியில கொடுங்க, 18,000 தரேன். 18,000 தரேன். 18,000 தரேன். பெரிய குட்டியா இருக்கும், ஆசையை பாருங்க. அதாவது ஒரு குட்டி வந்துச்சுன்னா அந்த குட்டி தான். இப்ப நீ அதுவே கழிச்சுடுச்சு சத்தியமா. அண்ணன் 100 குட்டி வேணும்னாரு. இப்ப 100 குட்டின்னா ஒரே மாதிரி ஏற்றிட்டு, இப்ப 2 வேனோட பிடிச்சி ஏற்றிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வண்டி சொன்ன உடனே ஒரு செகண்ட் அப்படியே ஏற்றிடலாம். இந்த இருங்க, நான் ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கேன். சரி சரி, ஒண்ணு அடுத்து பெருசா தெரியும் உங்களுக்கு, நம்ம குவாலிட்டி என்னங்கிறது தெரியும் தரோம். சரி சரி, 55 எது உங்களுக்கு பிடிக்கும். பொறுமையா ஒரு 200-300 குட்டி இப்ப சேர்த்து கொடுங்க. அப்புறம் கூட பொறுமையா கூட அப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். அடுத்த வாட்டி நம்ம இங்க ஊர்ல வண்டி இருக்கு, நான் அனுப்பிச்சு விடுறேன். அங்க போனாலும் ஏமாத்திடுவாங்க. நான் அங்க போனாலும் நம்மள ஏமாத்திடுவாங்க. தண்ணியை ஊத்திடுவாங்க. சரியா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதாவது என்னன்னு அப்புறம் அந்த 3 குட்டி இதுல தூக்கிட்டான். இந்த அந்த கற்பனை அந்த அணில் கரிசுனா 3 குட்டி அது கூட பாரு என்னன்னு அதாவது ஒரு கால் முடிச்சு குட்டி விடாட்டான். 65 78 மொத்தம் 79 குட்டி போட்டு இருந்தது. என்னங்க இல்ல அது இருக்கட்டும். அல்ல அப்புறம் நாளைக்கு வந்துட்டு அப்படிங்களா மலரு, அது தப்பானது போகக்கூடாது. அதாவது அப்புறம் போயிட்டோம்னா அப்புறம் எடுத்துட்டோம்ல. அம்மா பெயிண்ட் வச்சு வெள்ளாவே எடுக்கலாம். இந்த பெயிண்ட்னா அந்த இதுல இருந்தது, ஆட்டில இருந்தது. என்ன இது ஆனா ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இத வரைக்கும் நான் சொல்ற வரைக்கும் பிடிச்சா இது விட்டுருங்க. சொல்ற குட்டியே லைட்டா முதுகுல பெயிண்ட் வச்சு விட்டுருங்க. இங்கிட்டு உள்ள விடவா, அதுல விட்டுருங்க. அந்த குட்டி தூக்கிடுங்க. குட்டி கழிச்சுக்கலாம். சரி, அப்ப பெயிண்ட் வச்சு விட்டுருமா? மேல முதுகுல வைங்க. இங்க வைக்காதீங்க, இந்த இங்க வைங்க. வேணாங்கிறது குட்டி இருக்குது. இந்த அதை புரிய இதுல விட்டுருமா? பிடிச்சுக்கலாம். அவங்க நைட்டு தானே வராங்க. இப்ப நைட்டு வந்துடுவாங்கல்ல. இப்ப பழம் பிடிச்சுக்கலாம். முதுகுல தெரியுது இல்ல, இந்த இது அதை பிடிச்சிருக்கு. கொண்டா அடித்தியா சொன்ன தூக்கி போடணும். விடு. நீங்க அடி அப்படியாச்சும் ஒண்ணு இல்ல. அதுல என்ன பரவாயில்லன்னு பார்த்தேன். எனக்கு இதை பிடிங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் பிடிங்க போதும். இல்ல மிஸ்டேக் ஆயிட்டா போச்சு. அதுக்கு நாளைக்கு 2 குட்டி ஒரு குட்டி குறைஞ்சு சொல்லிச்சுது. எத்தனை குட்டி கழிச்சிருக்கு? 3 குட்டி. இல்ல அப்ப என்னன்னு
3 குட்டி விட்டுருக்கு. இந்த அந்த ஒரு குட்டி எப்படிங்க? விட்டு உங்களுக்கு பிடிங்க. 4 எப்படி கிடைக்கும்? அது வந்து நான் 10 இன்னைக்கு உங்களுக்கு பழகத்தை தெரியும். அதாவது அதை கட்டிட்டியா நல்லா கட்ட நான் உங்களுக்கு 10 போயிடும். ஒரு அதையும் கட்ட முடியல, அரை கட்டலாம். நீ போக முடியல, அரை கட்ட முடியல. நான் கட்டுவேன். நீங்க இதை வச்சுக்கிட்டா எதிர்ப்பேன். எங்க நீங்க போயிட்டு பின்னாடி அடிச்சிடலாமா? இது இங்க அடிக்க வேணாம். ஆமா பின்னாடி அடிச்சுக்கலாம். ஒரே ஒரே வந்துருப்பா இந்த தரத்துல இருக்கும். இதெல்லாம் பக்ரீத்துக்கு நீ பாட்டலாம். நான் எண்ணிட்டு தான்
வயநாடு வருங்க கடையை பூராத்தி கூட சிஸ்டம்ஸ் இடம் கொடுக்கலாம் எழுதிடுவோம் ரோட்டு கூட வந்தால் பேனா இருக்கிறேன் பேனா இருக்குமே ஸோ நம்ம நினச்ச மாதிரியே இன்றைக்கி ஒரு 100 குட்டி எடுக்கலான்னு வந்தோம். பட் 70 தான் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 100 கீழேயே போகலான்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் நம்ம ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ இங்கே இதுக்கு பேக் சைடில் தெரியறது தான் நம்ம ஆடு எடுக்க வந்த ஃபார்ம். ஸோ இதில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். பட் நம்மளால் நேற்று வர முடியாததுனால இன்றைக்கி வந்து ஒரு 70 குட்டி மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இன்றைக்கி இவங்கள தான் எல்லாரையுமே கடத்திட்டு போகிறோம். ஸோ லெட்ஸ் see the new venture how it goes. நாலு 5 6 டைரி போட்டு உங்களுக்குள்ள ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்று வந்து ஒரு 100 பிளான் பண்ணி போனோம். பட் நமக்கு வந்து ஒரு 73 தான் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் இந்த செலி மருந்துன்னு சொல்லுவாங்க. கோல்ட் ஆச்சுன்னா ஆடுக்கு அது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முக்கு வந்தோம்னா ஃபஸ்ட்டு 3 days மட்டும் அந்த அந்த சிரப்பை மட்டும் ஊற்றிடணும். அண்ட் டிவார்மிங் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஃபீடை கொடுக்க ஆரம்பிச்சு ஃபேட்னிங் பண்ணுவோம். ஸோ அந்த குட்டி ஆடு கூட இங்கே ஒரு குட்டி ஆடு இருக்கும். ஸோ இந்த குட்டி ஆடையும் கூட்டிகிட்டு போய் வளர்க்க போகிறோம். என்ன ஆயிடும்? டைனோசர் பேர்டு டைனோசர் பேர்டு டைனோசர் பேர்டு பறக்குமே டைனோசர். இங்க பேர் பாத்துட்டான்.
ஸோ நம்ம பண்ணைக்கு சொன்ன மாதிரி 73 இறக்கியிருக்கோம். எல்லாரும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வராங்க. மருந்து ஊற்றியாச்சுல. ஸோ நம்ம பண்ணைக்கு சொன்ன மாதிரி 73 இறக்கியிருக்கோம். எல்லாரும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வராங்க. மருந்து ஊற்றியாச்சுல. அவுட்டர் பிளாக் ஷீப். ரெண்டு பேரும் இப்படி எப்படி ஜாம் ஆகி நின்றுட்டு இருக்கானு தெரியுதா? பாரு அங்க பாரு. நீ இத விடு, ஆட பார்க்க வந்துட்டு கேட் என்னது பாக்குற? ஓ டச் பண்ணி பாரு. அங்க பாரு. லாக் போட்டுருங்க. டச் பண்றான். தூக்கலாம் முடியாது. உன்னோட ஹைட்டா இருக்குது. இது ஓவர் ஹைட், ஒரு இடுப்பு ஹைட். ஓகேவா? டச் பண்ணு. ஜம்ப் அடிக்கும். விட்டுறவா? அதுக்கு சாப்பாடு போடணும். பிளான் பண்ண மாதிரியே இப்போ வந்து 73 போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஆகிடும். ஒரு 2-3 வீக்ஸில் திருப்பி போய் ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 to 400 ஷீப்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் போடுறேன். ஓகே, பாய்.